வணக்கம். குள்ளம் ஆனால் நமக்கு பிடிச்ச நல்ல உள்ளம். ஏன்னா நானும் பள்ளிக்கூடத்து ஆசிரியராக ஸ்டாண்டப் ஆன் த பெஞ்ச் மேலே ஏற்றக்கூடாது. நான் நெஞ்சின் மேல் உன்னை ஏற்றி வைக்க ஆசைப்படுகின்றேன். நீ பெஞ்ச் மேலே ஏறக்கூடாது. அப்படியே பேசு. அனைவருக்கும் வணக்கம். அப்படி போடு. இது வணக்கமா இல்லை முழக்கமா? ஆடு மாடு கோழி கணக்கு, குடும்ப கட்டுப்பாடு கணக்கு, மக்கள் தொகை கணக்கு, இருக்கிறவங்க கணக்கு, செத்தவங்க கணக்கு, இருக்கிற வீடு கணக்கு, இல்லாத வீடு கணக்கு, கூரை வீடு கணக்கு, ஓட்டு வீடு கணக்கு, மாடி வீடு கணக்கு, அடுக்கு மாடி வீடு கணக்கு, படிச்சவங்க கணக்கு, படிக்காதவங்க கணக்கு, வேலையில இருக்கவங்க கணக்கு, வேலையில இல்லாதவங்க கணக்கு, கல்யாணம் ஆனவங்க கணக்கு, கல்யாணம் ஆகாதவங்க கணக்கு, பிறந்த குழந்தை கணக்கு, பிறக்க போற குழந்தை கணக்கு, டிவி மிக்ஸி கிரைண்டர் கணக்கு, ரேஷன் கார்டு கணக்கு, வீட்டோட வரவு செலவு கணக்கு. எப்பா முடியல. இப்ப ஐயோ முடியலங்கிற இன்னொரு கணக்கு இருக்கு. நாட்டில் படித்தவங்க கணக்கு, படிக்காதவங்க கணக்கு, படித்து அதில் பாஸ் ஆனவங்க கணக்கு, பாஸ் ஆகாதவங்க கணக்கு, அரியர் வச்சவங்க கணக்கு, அரியர் வைக்காதவங்க கணக்கு. இது ஒரு கணக்கு இருக்கு. காதலிக்கிறவங்க கணக்கு, காதலிக்காதவங்க கணக்கு, காதலிச்சு தோத்தவங்க கணக்கு, தோக்காதவங்க கணக்கு, காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க கணக்கு, காதலிச்சு கல்யாணம் பண்ணாதவங்க கணக்கு, கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியோட வாழறவங்க கணக்கு, பொண்டாட்டியோட வாழாதவங்க கணக்கு. இப்படி நாட்டில் இருக்கு பல கணக்கு. நீ போட்டு எடுத்து கணக்கு. இப்படி நிறைய கணக்குகள் எடுக்கிற இந்த வாத்தியாருங்களை யாரும் ஒரு கணக்காவே நினைக்கிறது இல்ல. இந்த வாத்தியாருங்களாம் பாவம் சார். அவங்களுக்கெல்லாம் பாஸ் மார்க் தான் போட போறேன்னு நான் பேச வந்திருக்கேன். இந்த வாத்தியாருங்க காலையில வீட்ல இருந்து கிளம்பி சாயங்காலம் வீடு வந்து சேர்றதுக்குள்ள அவங்க பாடு இருக்கே. ஐயோ ஐயோ பாவம் சார். அவங்க இப்படித்தான் ஒரு வாத்தியாரு வீட்ல இருந்து கிளம்புறாரு. அவசரமா பஸ் ஏற வந்தா ஏற விடுறாங்களா சார் இந்த பசங்க? இந்த புக்கு முட்டைய மாட்டிட்டு அவரை நசுக்கி எடுக்கிறாங்க. ஒரு வழியா ஏறி அடம்பிடிச்சு உட்கார்றாரு. ஏறி வர்ற பசங்க சும்மா இருக்க கூடாது. அவரை கேட்காமையே அவர் மடியில புக்கைய வச்சுட்டு போறாங்க. அவர் ஏதாச்சும் பெராக் பார்த்துட்டு வரலானா அது கூட முடிய மாட்டேங்குது. இதுல பின்னாடி உள்ள ஒரு பையன் கேக்குறான், ஏ என்னடா அந்த வாத்தியார் இவ்வளோ புக்கை அடிக்கிட்டு இருக்காருன்னு. அப்ப இன்னொரு பையன் சொல்றான், காவேரி தென்பெண்ணை பாலாறு அந்த வாத்தியார் மண்டையில் கோளாறுங்கிறான். இன்னொன்னும்பா, அவன் வாத்தியார் மடியில் ஏன் புக்கை வைக்கிறான்? வேற எங்கேயோ பொண்ணு மேல லுக்க வைக்கிறான். அதனால தான் புக்கை வைக்கிறான். அது மேட்ரு. இப்படி பஸ்ல ஏகப்பட்ட டென்ஷன். பஸ்ல இருந்து இறங்கி ஸ்கூலுக்குள்ள நுழையிறாரு. அங்க பார்த்தா அங்க நிறைய குப்பை கிடக்கு. பிரேயர் நடக்கிற இடத்துல மாடு சாணி வேற போட்டுட்டு போயிருக்கு. உடனே 4 பேரை கூப்பிடுறாரு. பள்ளியில் நிறைய குப்பை கிடக்கிறது அல்லவா? பள்ளி மணி ஒலிக்க போகிறது அல்லவா? மாடு சாணம் போட்டு இருக்கிறது அல்லவா? அப்படிங்கிறாரு. உடனே இந்த 4 பேரும் அல்லங்க சார் அல்லங்க, நாங்க அல்லலாம். அதாவது அவரு அல்லவா அல்லவா அல்லவான்னதும் பசங்க அல்லவா அல்லவான்னு அல்லவான்னு கூப்பிட்டாங்க. உடனே இந்த 4 பேரும் அல்லங்க சார் அல்லங்க, நாங்க அல்லலான்னு பார்த்தோம். நீங்களே அல்றன்றீங்களே, பரவாயில்லை, நீங்க நல்ல வாத்தியாரு, மற்ற வாத்தியாருங்களுக்கு நீங்க நல்ல உதாரணம்னு சொல்லிட்டு போறாங்க. இப்படி கிரவுண்ட்லயும் ஏகப்பட்ட டென்ஷன். இவங்களையெல்லாம் ஜமாளிச்சுட்டு பாடம் நடத்துறதுக்காக கிளாஸ்க்குள்ள நுழையிறாரு. அங்க பார்த்தா எல்லாமே படிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு அக்கா மட்டும் 5 புக்கு வச்சு படிச்சிட்டு இருக்கு. இவன் அந்த அக்கா கிட்ட, உனக்கு அறிவே இல்லையா, 10 படிச்சுட்டு 5 புக்கு படிச்சிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த அக்கா சொல்லிருக்கு, சார் நீங்க தானே சொன்னீங்க
நேற்று புக்கு இல்லாதவங்களாம் கடைக்கு போய் புக்கு வாங்கி படிங்க. நீங்கள் கடையில் 10வது புக்கு எல்லாம் தீர்ந்துருச்சா, அதனால நான் 2 5வது புக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். 2 5வது புக்கு சேர்த்தா 10வது புக்கு தானே. என்ன இருந்தாலும் எனக்கு படிப்பு ரொம்ப முக்கியமாச்சு. இவர் காச்சு மூச்சுன்னு கத்திட்டு உனக்கெல்லாம் திருப்பி திருப்பி சொன்னாலும் மண்டையிலேயே ஏறாது உக்காருன்னாரு. அதுக்கும் அந்த அக்கா, சார் எனக்கு திருப்பி திருப்பி சொன்னால் மண்டையில் ஏறாது, நேராக சொல்லி கொடுங்க சார், அப்போதான் எனக்கு மண்டையில் ஏறும்னு சொல்லிட்டு இவர் போதுண்டா சாமி, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 7 இருக்கீங்கடா, எல்லாருமே அகராய் பிடிச்ச பைபிளையா இருக்கீங்க. இனிமே இந்த ஸ்கூல் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்ட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. இவருக்கு யாராச்சும் பெயில் மார்க் போடுவாங்களா சார்? நான் பாஸ் மார்க் தான் சார் போடுறேன். 2வது தமிழ் புக்கில் பாடத்தோட தலைப்பு பசுவும் கன்றும். இந்த பாடம் எங்களுக்கும் எங்கள் அம்மாங்களுக்கும் உள்ள பாசத்துக்காகவே வச்ச பாடம் நான் நினைக்கிறேன் சார். அதில் 4 வரி. நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்று குட்டி, முத்தம் கொடுக்குது வெள்ளை பசு, மடி முட்டி குடிக்குது கன்று குட்டி. இந்த வாயில்ல மாடு தன்னோட குட்டிய நக்குது முத்தம் கொடுக்குது. இந்த மாட்டுக்கே தன்னோட குட்டி மேல இவ்வளவு அன்பும் பாஸ் இருக்கும்போது எங்க அம்மாங்க எப்படியோ நாசமா போடானா 2.5 வயசுலயே பள்ளிக்கூடத்துல சேர்ப்பாங்க. நாம தான் மழையிலையும் வெயிலையும் காட்டுலையும் மேட்லையும் கஷ்டப்பட்டுட்டா நம்ம குழந்தையாவது நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணுங்கிற அக்கறையில் தான் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. இவங்களுக்கு யாராவது ஃபெயில் மார்க் போடுவாங்களா? நாங்கள் பாஸ் மார்க் தான் போடுறோம். எங்கள் ஸ்கூல் பக்கத்தையே பால்வாடி இருக்கு. அங்கே ஒரு அக்கா சின்ன பாப்பா கொண்டு வந்து விடுவாங்க. அந்த பாப்பா ரொம்ப அழும். அதுவும் கீழே விழுந்து அந்த அக்காவோட காலை கட்டி பிடிச்சாலும் அந்த அக்காவும் அழுதுகிட்டே அந்த பாப்பா விட்டுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. எங்களுக்கு எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்கும். இங்கே மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் உள்ள எல்லா பால்வாடியிலையும் தன்னோட குழந்தைங்களை விட்டு நிறைய அம்மாங்க அழுதுட்டு தான் போகிறாங்க. சின்ன வயசுலேயே எங்களையும் அழ வச்சுட்டு அவங்களும் அழுதுட்டு போகிறாங்கன்னா அதுக்கெல்லாம் வறுமை தான் சார் காரணம். இப்படி வாரத்தில் 6 நாளும் கஷ்டப்பட்டுட்டு எங்கள் மேலே காட்ட வேண்டிய பாசத்தை எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தள்ளி போடுறாங்க. ஆனால் அன்னைக்கு பாருங்க, எங்கள் அப்பாங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியே ரவுண்ட் அடிக்க போயிடுறாங்க. எங்கள் தாத்தாங்க ஞாயிற்றுக்கிழமை பேப்பரோட கிடைக்கிற இலவச புத்தகங்களை படிக்க உக்காந்துடுறாங்க. எங்கள் பாட்டிங்க இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக போடுற படங்களை பார்க்கறதுக்கு டீம் முன்னாடி உக்காந்துடுறாங்க. நாங்களும் காலையிலேயே படுத்துக்கிட்டு கிரிக்கெட் விளையாட போயிடுவோம். ஆனால் எங்கள் அம்மா அங்கே மட்டும், ஐயோ இன்னைக்கு ஒரு நாள் தானே வீட்டில் இருக்கோம், நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வந்து ஆக்கி போடணுன்னு மீன் கறி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு அன்னைக்கும் காலையில் நடந்து அடுப்பங்கறக்குள்ளேயே கிடக்குறாங்க. இந்த கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாம் 60 வயசானா ஓய்வு கிடச்சிரும். ஆனால் எங்கள் அம்மாங்க அடுப்பங்கிற வேலைக்கு மட்டும் சாகிற வரைக்கும் ஓய்வே கிடையாது. அவங்க செத்த பின்னாடி தான் சார் ஓய்வு. இந்த பேப்பருங்கள்லையும் புக்குங்கள்லையும் அட்டைப்படத்தில் மட்டும்தான் நிறைய அம்மாங்களையும் அக்காங்களையும் முன்பக்கத்தில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவங்க நிஜமாலுமே வீடுகளில் பின்பக்கத்தில் அடுப்பங்கிறதுக்குள்ள தான் வாழ்கிறாங்க. இவ்வளவு கஷ்டத்துலையும் 2.5 வயசுல ஸ்கூல்ல சேர்க்குற அம்மாங்களுக்கு நான் பாஸ் மார்க் தான் போடுறேன். சின்ன வயசுல எங்களுக்கு பேச கற்றுக் கொடுக்கறது, நடக்க கற்றுக் கொடுக்கறது, எழுத படிக்க கற்றுக் கொடுக்கறது எல்லாமே எங்கள் அம்மாங்க தான். இதையெல்லாம் கற்றுக்கிட்டு நிறைய பேர் பெரியவங்க ஆனானே எங்கள் அம்மாங்க எது பேசினாலும் நீ பேச அடிக்கிற, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ பேச அடிக்கிற, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி சொல்லி உங்கள் வாயை அடைச்சிட்றாங்க. ஒரு அம்மா, மகனே நான் உனக்கு பேச கற்றுக் கொடுத்தேன், நீ எனக்கு பேசாமல் இருக்க கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இந்த அம்மாங்கெல்லாம் பாவம் சார். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆயா இருந்தாங்க. அந்த ஆயாவோட புருஷ
ஆபீசரா இருக்காரு. ஒரு நாள் அந்த ஆயா சாவ பழக்க கிடந்தாங்க. அப்ப அந்த ஆயா மாமா கூப்பிட்டு, நான் செத்துருவேன், நான் செத்த பின்னாடி என்னோட சமாதி மேல உன்னோட பேரை எழுதி வச்சிருன்னு சொன்னாங்க. அப்ப அந்த மாமா கேட்டாங்க, யாத்தா எல்லார் சமாதிலையும் செத்தவங்க பேரை தானே எழுதி வைப்பாங்க, நீ என்னத்தா என் பேரை எழுதி வைக்க சொல்றேன்னு அழுதுட்டே கேட்டாரு. அப்ப அந்த ஆயா சொன்னாங்க, இல்ல ராசா, நீ வயிற்றுல இருந்த 10 மாசம் மட்டும்தான் என் கூட இருந்த. நீ பிறந்த உடனே உங்க அப்பாவும் நம்மளை விட்டுட்டு ஓடிட்டாரு. நானும் உன்னை படிக்க வைக்கிறதுக்காகவே அலைஞ்சதால உன் கூட இருக்கவே முடியல. படிச்சு முடிச்சு உனக்கு வேலை கிடைச்ச பின்னாடி நீ என் கூட இருந்ததே இல்லை. நான் செத்த பின்னாடியாச்சும் உன்னை சுமந்துட்டே இருப்பேன், இல்லைன்னா நீ என் கூடவே இருக்கிற மாதிரியாச்சும் இருக்கும். அதான் பேரை எழுதிக்க சொன்னேன் சொல்லிட்டு செத்து போயிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு நீங்க என்ன மார்க் சார் போடுங்க? சார், நான் இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல 2வது படிக்கிறேன். நான் எல்கேஜி யூகேஜின்னு எந்த இங்கிலீஷ் மீடியத்துலையும் படிக்கல. எங்க அம்மா என்னை 2 வயசுலயே பால்வாடியில் தான் சேர்த்தாங்க. என்னை பால்வாடியில் விடும்போது நானும் ரொம்ப அழுவேன். எங்க அம்மாவும் என்னை விட்டுட்டு அழுதுட்டு தான் போவாங்க. அப்படி சேர்த்ததுனால தான் நான் பால்வாடியில் படிக்கும் போதே பேச்சு போட்டியிலலாம் கலந்துக்கிட்டு 4 கப்பு வாங்கியிருக்கேன். நான் போன வருஷம் 1வது படிக்கும்போது திரைப்பட இயக்குனர் சேரன் சார் கையில் கவிச்செல்வன் விருது வாங்கியிருக்கேன். இப்போ 2வது படிக்கும்போதும் சன் டிவி அரட்டை அரங்கத்தில் பேச வந்திருக்கேன். அப்படி சன் டிவி அரட்டை அரங்கத்தில் பேசுகிற உனக்கு நான் இந்த அரட்டை அரங்கத்தில் சொல்லரசன் என்ற பட்டத்தை தருகிறேன். அப்ப 2.5 வயசுல குழந்தைங்களை ஸ்கூல்ல சேர்க்கறதுல என்ன சார் தப்பு?